ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் மாபெரும் வெற்றி. வெளியான கருத்துக்கணிப்பால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணும் விதமாகத்தான் ராமநாதபுரத்தில் தானே வேட்பாளராக அறிவித்து தற்பொழுது சுயேட்சையாக பலா சின்னத்தில் வேட்பாளராக தற்பொழுது போட்டியிடுகிறார். ஒட்டுமொத்த அதிமுகவை காலி பண்ணும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம்தான் இது என்றே நாம் கூறலாம். இதை பயன்படுத்தி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அமைச்சராக வரலாம் என்பதையும் இதன் மூலமாக அவரது ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், புகழேந்தி, மனோஜ் பாண்டியன் இவர்களும் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக ஓபிஎஸ்ஐ மோதி வெல்ல முடியாது என்ற காரணத்தினால் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை மறைமுகமாக வேட்புமனு தாக்கலும் செய்ய வைத்திருக்கிறார். ஒரே பெயரை கொண்ட 5 பேர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார்கள். இது மற்ற பொதுமக்களுக்கு யார் உண்மையான ஓபிஎஸ் என்று கடினமாக இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறோம் என்பதை உண்மையிலேயே இவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். 10 லட்சத்திற்கு மேற்பட்ட ஆண்களும் 8 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்களும் ராமநாதபுரத்தில் வாக்காளராக இருக்கக்கூடிய நிலையில் பலா சின்னத்தை ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்களிடமே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அயராக உழைத்து வரக்கூடிய ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் தற்பொழுது மிக அதிகமாக ஓபிஎஸ் அவர்களது முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டில் பலா சின்னம் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்ல வேண்டும் என்பதையும் தற்பொழுது உணர்த்தியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாக வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாளை தோற்கடிப்பார் என்றும், அதேபோல்தான் முன்னாள் எம்பியாக இருந்த திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்களை தோற்கடிப்பார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 5 முறை சட்டமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். கல்லூரிகள், நிறுவனங்கள், மருத்துவமனைகள், நான் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையுமே தேனியில் நிறைவேற்றிவிட்டேன் என்றும், தற்பொழுது ராமநாதபுரம் வறட்சியில் இருக்கிறது, அதை செழுமையாக மாற்ற வேண்டும் என்றால் உங்களது ஓட்டுக்களை எனது பலா சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரத்தையும் நடத்தி வருகிறார். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் மரண அடியாக விழுந்திருக்கிறது. பாஜக உதவியுடன் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் களம் காணும் ராமநாதபுரம் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவார் என்றும், முன்னாள் முதல்வர் என்ற காரணத்தினால் ராமநாதபுரம் தொகுதி தற்பொழுது விஐபி தொகுதியாக மாறியிருக்கிறது. கருத்து கணிப்பு முடிவில் 95% ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் பல முறை ராமநாதபுரம் தொகுதியில் பிரச்சாரத்தையும் செய்திருக்கிறார். அவருக்கு அங்கு கூடின மக்கள் தொகையும் ஏராளம். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வருத்தம் இருப்பதாகவும் தெரிய வருகிறது.